கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த ஒரு கடைசி பாடம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். மைக்ல ப்ளீஸ். இப்படி இருக்க மைக் எடுத்து கொடுங்க பிரதர். பத்தாம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்பட்ட நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிலையால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டார்கள். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்ந்து மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த வழியை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய யாசுவா மெசியாவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால், இந்த பலி எப்பொழுது பலியிடப்பட்டது? எல்லா பலிகளையும் ஒரே பலியினால் நிறைவேற்றி முடித்தார். 2 வகையான பலி இருக்கு. ஒன்று அவர் மாமிசத்தில் செலுத்தின பலி, இன்னொன்று அவருடைய இரத்தத்தை சிந்தின பலி. 2 வகையா செலுத்தப்பட்டது. எல்லாவற்றையும் ஒரே பலியினால் என்ன பண்ணாரு? நிறைவேற்றி முடித்தார்னா எல்லா நியாயப்பிரமாண சட்டங்களையும் நிறைவேற்றி ஒரே பலியினால் முடித்தார். அது என்னைக்கு முடித்தது? என்னைக்குங்க பலிகளை நிறைவேற்றி முடித்தது? என்னைக்கு? பதில் சொன்னாதான், இல்லைன்னா நான் 4-5 மணி வரை விட மாட்டேன். நீசான் 14 3 மணி அளவில் எல்லா பலிகளையும் நிறைவேற்றி முடித்தார். அது முடித்தது. ஓகே. ஆரம்பித்தது பலிகளை எப்ப செலுத்த ஆரம்பித்தார்? ஞானஸ்தான உடன்படிக்கையை செய்ய வந்தபோது எல்லா நீதியும் நிறைவேற்ற வருகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஞானஸ்தானத்திலிருந்தே அவருடைய உடன்படிக்கையின் பலிகளை செலுத்த ஆரம்பித்தார். அப்படி செலுத்த ஆரம்பித்த அந்த முதல் இதிலேயே தேவன் என்ன சொல்லிட்டார்னா, இதோ என் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கு. அப்ப ஆரம்பிச்சது அவருடைய உடன்படிக்கை ஜீவியத்திலிருந்து, ஞானஸ்தானத்திலிருந்து. முடிச்சது சிலுவை மரணம், ஏறக்குறைய 3 மணி அளவில். சரிங்களா? ஏன் ஏறக்குறையன்னு சொல்றோம்னா, இதனுடைய காரியம் 15ஆம் தேதியினுடைய ஆரம்ப சாயந்தரத்தில் எல்லா பலிகளையும் நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. அது முதல் 7 நாள் அளவும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய பலி 7 நாளைக்குமே செலுத்தணும். அதுல எல்லா வகையான பலிகளும் வரும். அப்ப அவர் 3 மணிக்கெல்லாம் செலுத்தி முடிச்ச பிறகு 7 நாளைக்கு வேற என்ன பலிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நாம் எழுப்பிக் கொள்வோம். சரிங்களா? ஓகே. இப்ப ஏற்கனவே 3 பஸ்காங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துல பஸ்கா பலியிடப்பட்டதா, பஸ்கா அடிக்கப்பட்டதா? பஸ்கா அடிக்கப்பட்டது. அது கர்த்தருடைய பஸ்கா. கர்த்தர் கடந்து போனார். அது 14ஆம் தேதி தான் கடந்து போனார். இது யாத்திரையாகமம் 12-11 படிக்கிறோம். 10-11 இது கர்த்தருடைய பஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகுதலினுடைய பஸ்கா. இது பலி அல்ல. இதை எப்படி நம்ம உறுதியா சொல்றோம் பலி இல்லைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது ஆடு அடிக்கப்பட்டது. யாருக்காக அடிக்கப்பட்டது? தலைச்சனுக்காக. லேவியர் 17ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்கும் பொழுது, எந்த ஒரு பலியையுமே வீட்டுல இருந்து அடித்து செலுத்தக்கூடாது. எந்த ஒரு பலியையும் பலிபீடத்துல தான் செலுத்தணும். அப்படி பலிபீடத்துல செலுத்தாம வீட்டுல அடிச்சு அந்த பலியை செலுத்தினீங்கன்னா அந்த பலி செலுத்துறவர் அறுப்புண்டு போவார். இப்படிதான் வசனம் இருக்கு. சரிங்களா? அது பிசாசுக்கு செலுத்துகிற பலி. அது பாத்தீங்கன்னா பிசாசுகள்ங்கிற வார்த்தைய
நான் பைபிள்ல அங்கேதான் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட குரோதத்தோட பார்க்கிறார் தேவன். அப்ப பஸ்காங்கிற 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்தில் அடிக்கப்பட்ட பஸ்கா பலியா, பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டதா? ஆடு அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்ட ரத்தத்தை பார்த்து அங்கே கலச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டது. அப்ப அங்க பலி அல்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். ஏன் அது எங்க அடிக்கப்பட்டது? வீட்டுக்குள்ள, வீட்டுல. சரிங்களா? ஆனா 15ஆம் தேதி பஸ்கா அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறைய நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 பஸ்காங்கிறப்ப 2வது ஒரு பஸ்காவை ஆலயத்தில் தான் அடிக்கும்படிக்கு வசனம் உபாகமம் 16ஆம் அதிகாரத்துல 5, 3, 4, 5 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது புரியும். கர்த்தருக்கான அந்த பஸ்கா நீங்க எகிப்தை விட்டு புறப்பட்ட நாள் அப்படிங்கும் போது என்னாகுமா 33ல 2, 3, 4 வசனத்துல 15ஆம் தேதி ராமசேஸ் விட்டு புறப்பட்டார்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே. அப்ப அவங்க புறப்பட்டது 15ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம். சரிங்களா? இதை 6வது வசனத்துல படிக்கும். 6வது வசனத்துல உபாகமம் 16:6. அதிகாரம் 16 வசனம் 6. உன் தேவனுடைய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் சாரமே. நீ கர்த்தருடைய நாமம் தெரிந்து கொள்கிற சாணம் தாவீதின் நகரத்துல அங்கே ஆலயம் கட்டப்பட்ட அந்த இடம் தான். அந்த இடத்துலதான் ஏறக்குறைய 590 வருடங்கள் கழிச்சு சாலமோன் மூலமா 80-90 வருடங்கள் கழிச்சு சாலமோன் மூலமா அங்கே ஆலயத்துல அங்கே முதல் முறையா புளிப்பில்லா அப்ப பண்டிகைகளுக்கு ஆடு மாடுகளை பலியாக செலுத்துவதற்கு கொடுத்தார். அப்படிங்கிறது முதல் முறையா பலி 15ஆம் தேதி பஸ்கா பலியை செலுத்துவதற்கான முதல் வசனம் அங்கேதான் தோன்றப்படுது. பழைய ஏற்பாட்டில் வேற எங்கேயும் இல்லை, 5 புத்தகத்திலையும் இல்லை. செலுத்தணும்னு சொன்னார். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. பாருங்க, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய, இந்த இடத்துல கூட சீசன் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலத்தில். அப்ப புறப்பட்ட நேரம் அப்படிங்கிறப்ப அதனை எண்ணாகமத்துல பார்க்கும்போது எகிப்தியர்கள் தங்கள் பிள்ளைகளை அடக்கம் செய்யும் போது எகிப்தியர் யாவரும் பார்க்க புறப்பட்டார்கள்னா நைட்ல புறப்பட்டு இருப்பாங்கன்னா சாயந்தரத்திலேருந்து புறப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது நைட் ஆயிருக்கு. நைட்ல கூட ரொம்ப வெளிச்சமா இருக்கு. நீங்க இன்னைய தான் அந்த 15ஆம் தேதி, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து அந்த 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படி வெளியே போகும்போது காலையில இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல போய் பாருங்க, நைட்டு ஃபுல்லா எவ்வளவு வெளிச்சமா இருக்கும். பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக நிலவு இருக்கும், ரொம்ப பிரைட்டா இருக்கும். அது இரவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பிரைட்டா இருக்கும் இன்னைக்கு ராத்திரியில் உள்ள அந்த நிலவினுடைய வெளிச்சம். அதனாலதான் ரொம்ப ஈஸியா நைட்டா இருந்தாலும் வெளிச்சத்துல நடந்து போனாங்க. இன்னைக்கு நைட்டு தான் அது நடந்தது. சரிங்களா? நேற்றுக்கு நைட்டு காட்டி கொடுக்கப்பட்ட விஷயம். சரிங்களா? அப்ப படிங்க. அது சாயங்காலத்தில் எகிப்தியர்கள் யாவரும் பார்க்கும் போது புறப்பட்டு போனார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப செத்தவங்களை அடக்கம் பண்ணும் பொழுது அதை பார்க்கும் பொழுது எல்லாரும் புறப்பட்டு போனாங்க. தொடர்ந்து வாசிங்க. உபாகமம் 16ல அப்ப அதாவது சூரியன் அஸ்தமிக்கிற போது, அதாவது ஆரம்ப சாயந்தரத்துல இறங்கும் போது என்ன பண்ணணும்? இப்ப இந்த பஸ்காவை அடிக்கணும். 40 வருஷம் பாலைவனத்திலையும் அடிக்கல, 6 வருஷம் இடத்த பிரிச்சு கொடுக்கும் போது அடிக்கல, 450 வருஷம் நியாயாதிபதிகள் காலத்துல அடிக்கல. அப்புறம் என்னங்க வேற எப்ப அடிக்கல? ராஜாக்கள் 2 ராஜாக்கள் சவுல் தாவீது காலத்திலே அடிக்கல. சாலமோன் காலத்துல 6 வருஷம் கழிச்சுதான் இதை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு புரியுது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப தெளிவா புரியுது. இது இந்த இப்ப நம்ம உபாகமத்துல சொல்லப்படுற இது எங்கேயுமே அடிக்கப்படல. ஆனா என்னாகமம் 9ஆம் அதிகாரத்துல பஸ்காவை அடித்தார்கள். 1ஆம் வருஷத்துல அந்த 14ஆம் தேதி கர்த்தருடைய பஸ்காவை அடித்தார்கள் பலி என்று அந்த இடத்துல எங்கேயுமே வசனம் வரவில்லை. 1 வருஷம் கழிச்ச பிறகு. சரிங்களா? அப்ப இதெல்லாம் தெளிவா பார்க்கிறோம். வேற எந்த இடத்துலயுமே பஸ்கா பலியை பாலைவனத்தில் 40 வருஷத்திலே மற்ற எந்த நேரத்திலும் இல்ல. அந்த தேசம் போய் ஆலயம் கட்டப்பட்ட பிறகுதான். இததான் யூதர்கள் யூத பஸ்கா என்று பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல புளிப்பில்லா அப்ப பண்டிகையாகிய பஸ்கா, பஸ்காவாகிய புளிப்பில்லா அப்ப பண்டிகைன்னு சொல்ற அந்த பஸ்கா வேறு, 2வது பஸ்கா வேறுன்னு பார்த்தோம். 3வது பஸ்காங்கிறது இந்த இடத்துல 2வது பஸ்கா என்னன்னா எகிப்திலிருந்து புறப்பட்டு கடந்து போன இஸ்ரேல் ஜனங்கள்
கர்த்தருக்கு செலுத்துகிற பஸ்கா பலியாக செலுத்த, நாங்கள் இப்படி விடுதலை ஆகி வந்துட்டோமே என்று செலுத்தக்கூடிய பலி 7 நாள் அளவும். இந்த 7 நாள் கூட ஆவிக்குரிய ரீதியில 7 கால சபையின் காலகட்டத்தில் சபை உண்மை உத்தமா சத்தியத்துக்கு ஏற்ற சாட்சிகளாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல படிக்கிறபடி சத்தியத்துக்கும் டீசென்ட்லி அப்படிங்கிறப்ப அந்த உண்மைத்தன்மைக்கும் உரியவர்களா அந்த பலிகளை செலுத்தணும், புளிப்புகளை களையணும் அப்படிங்கிறது ஆவிக்குரிய ரீதியில பார்க்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில 7 முழுமையாக நம்ம வாழ்க்கை முழுவதுமே புளிப்பில்லாத சத்தியத்திற்குள் தெளிவான அந்த பலியை ரோமர் 12:1 படி என்ன பண்ணணுங்க, ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் செலுத்தணும். ஏன் ஜீவ பலி பரிசுத்த பலினா, ஜீவ பலி நாம் கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானம் எடுக்கும் போது அது புதிய ஜீவனோடு நாம் எதிர்த்து வரோம். அந்த ஜீவனை புரிய ஒரு விஷயத்துல ஜீவனை பலி செலுத்தணும், அதை பரிசுத்தமான ஆவின் கனிகளோடு நம்ம பலி செலுத்தணும். 2 வகையான பலியை செலுத்தும் போது அதை புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு நம்மளுடைய பலிகளை நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய பலியையும் கிறிஸ்துவினுடைய பலியையும் சேர்த்து சொல்லும் போது விசேஷித்த பலிகள் அப்படின்னு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 22, 23, 24 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இது பரலோகத்தையே பரிசுத்தப்படுத்தக்கூடிய அளவுக்குரிய ஒரு, அப்ப பரலோகத்துல எதுவும் தீமை இருக்கானா சாத்தான் விழுந்து போன தூதர்களுடைய நீக்கத்தை அடையாளப்படுத்தி நாம் போய் அங்கே பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் பரிசுத்த பலியாக விசேஷித்த பலிகளாக அங்கே சொல்லப்படுது. சரி, இப்படி இவ்வாறாக 3 பஸ்கா இருக்கிறத நம்ம பார்த்தோம். 1 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம் கர்த்தருடைய பஸ்கா, 15ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம் கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற பஸ்கா பலி, அதான் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் பலி. 3ஆவதாக செங்கடலை கடந்து போகிற பலி. இதுல 3 வகையான ரட்சிப்பை அடையாளப்படுத்துது. இந்த 15ஆம் தேதி புறப்படும் போது என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, யோசேப்பினுடைய எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள் அப்படின்னு யாத்திரையாகணும் 13, 14 அந்த அதிகாரங்கள்ல வரும். சரிங்களா? அப்ப 14 தான் வரும்னு நினைக்கிறேன், 13 தான் வரும். அப்ப அந்த எலும்புகள், செத்திருந்த எலும்புகள் முற்பிதாக்களும் எழுந்து விடுவார்கள். எப்ப? 15ஆம் தேதிக்குரிய அந்த ஒரு பயணத்துல. அப்ப கலச்சன் பிள்ளை ரட்சிப்பு, திரள் கூட்ட ரட்சிப்பு, அதே நேரத்துல முற்பிதாக்கள் ரட்சிப்பு, செங்கடல் ரட்சிப்பு, யாருடைய ரட்சிப்பு? உலக ஜனங்களுடைய ரட்சிப்பு. இதுதான் அந்த 4 வகையான ரட்சிப்பும் அதுலயும் நம்மளுக்கு பார்க்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த பஸ்கா பலி அப்படிங்கிற 15ஆம் தேதியிலிருந்து சபையும் ரெடி ஆகுது, திரள் கூட்டமும் ரெடி ஆகுது. அது போக்காடாக 7 கால சபையிலும் ரெடி ஆகுது. சபையானது உண்மை உத்தமா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களின் அடிப்படையில் கிறிஸ்துவுக்குரிய அந்த பலியில நம்மளுடைய பங்கையும் சேர்த்து அங்க உண்மையும் உத்தமமாக அந்த பலியை செலுத்தினா இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாக அந்த 8ஆவது வசனத்தை கூட படிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:8. ஆகவே அதை எடுத்து வச்சுக்கணும். அப்ப இவ்வாறாக எல்லா பலிகளையும் ஒரே பலியினால் நிறைவேற்றினார் அவர். ஆண்டவருடைய பலியை மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். ஏன்னா 3 மணியோட அவருடைய பலி என்ன ஆகுதுங்க, சர்வங்க தகன பலியிலிருந்து, பாவ நிவாரண பலியிலிருந்து, குற்ற நிவாரண பலியிலிருந்து, சமாதான பலியிலிருந்து, போஜன பலியிலிருந்து, அப்புறம் வேற எதுவும் இருக்கா? பான பலியிலிருந்து, அப்புறம் சொல்லுங்க அசைவாட்டு பலி, அது ஒரு பலி இருக்கு. அப்புறம் இவ்வாறாக எல்லா பலிகளையும் ஒரே பலியினாலே அவருடைய பங்குக்குரிய பலியை நிறைவேற்றி முடித்தார். இது எப்படி முடித்தாருங்கிறத இந்த நாள்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப ஆரம்பிச்சது எங்க, அந்த பலியை முடிக்கிறது எங்க? அது முதல் இந்த பாவ நிவாரண நாளினுடைய பலி லேவியர் 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதுல காலையின் பலி அப்பயே முடிஞ்சிருச்சு. இப்ப எந்த பலி நடந்துகிட்டு இருக்கு? அந்த 7 மாத காலங்களுக்கு, பஸ்காவிலிருந்து 7 மாத காலங்களுக்கு 7 காலங்களாக 7 சபைகளும் என்ன பண்ணுது? திரள் கூட்டம் என்ற போக்காடும் என்னது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடாகிய பலி செலுத்தப்பட காளையை போல பலி செலுத்தப்படுகிற இந்த 7 கால சபையினுடைய பலிகளாகிய அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டின் பலியும் நிறைவேறும் பொழுது உலக ஜனங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆகவேதான் பஸ்காவினுடைய பலி 15ஆம் தேதி செலுத்தப்படும் போது 2 வகையான விஷயம் இங்கே ரெடி ஆகுது. ஒன்று திரள் கூட்டம், இன்னொன்று நம்மளுடைய பலிகளினுடைய அங்கீகரிப்பு 15ஆம் தேதியில். அதை தொடர்ந்து தான் செங்கடலை கடக்கும் போது ஏறக்குறைய 20, 21ஆம் தேதிங்கிறப்ப கடைசி கால சபையில் காலமாகிய நம்ம காலத்துல தான் உலக ஜனங்களுடைய ரட்சிப்பும் தொடரப்போகுது. அதான் செங்கடல் ரட்சிப்பு. மோசையின் தலைமையில
மற்ற ஏனைய தலைச்சன் பிள்ளைகள் மற்றும் ஆண்கள், பெண்கள், அப்புறம் ஆடு மாடு, இது எல்லாத்தையும் ஆவிக்குரிய இதுல வியாக்கியானம் பண்ணோம்னா அந்தந்த ரட்சிப்புக்குரிய ஒரு விஷயங்கள் புரிய வரும். அப்ப தலைச்சன் மோசே யாரு? கிறிஸ்து. தலைச்சன் 1,44,000 பேர். இவங்களை காப்பாத்திட்டா போக்காடுகளுக்குரிய அந்த ஸ்திரீகள் ரட்சிப்பு. அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆடு மாடு, இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் உலக ரட்சிப்புக்கான பெண்கள், இதெல்லாம் அதன் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம். அதுல யோசேப்பினுடைய எலும்பு முற்பிதாக்களினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக கூட நாம் பார்க்க முடியும். ஓகே, இவ்வாறாக ஆண்டவருடைய பஸ்கா அந்த ராத்திரியிலே கர்த்தர் கடந்து போகிற அந்த ஒரு விஷயத்துல பலி அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனா யோவான் ஸ்நானன் சொன்னாரு, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படிங்கிற அந்த பலி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு? யோவான் ஸ்நானன் சொன்னாரு, ஞானஸ்தானம் எடுத்ததுல, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டிங்கிற பலி எந்த பலியை அடையாளப்படுத்துது? அது பஸ்கா பலியா இருக்குமா? அப்ப எந்த பலி? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஈடுபலியா? ஈடுபலிக்கு அடையாளமா கரெக்டா சொல்ல முடியுமா? ஈடுபலி மாமிசத்துல இருக்கு, ரத்தத்துல பாவ நிவாரணம் இருக்கு. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யோவான் 5:51 மாமிசமானது முழு உலக மீட்கும் பொருள். 1 யோவான் 1:5 முதல் 7 அவருடைய ரத்தம் சகல பாவங்கள். அப்ப சகல பாவங்கள், உலகத்தின் பாவம், நம்ம பாவம், சகல பாவத்துக்கான உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா இருக்கு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அப்ப மீட்கும் பொருள் எதுல இருக்கு? யோவான் 5:51 படி மாமிசத்தில் அவர் அர்ப்பணித்தார்ல, அது முதல் அந்த மாமிசத்தில் அவர் பட்ட பாடுகள் சிலுவையில முடிக்கிற போது, அதுதான் அந்த வசனத்துல படிச்ச போது, எல்லா பலிகளையும் அவருடைய மாமிசத்தில் ஒரே தரமாக பலியிட்டாருங்கிறது. மாமிசத்தில் மீட்கும் பொருளுக்குரிய பலியை அங்கே செலுத்துறார். இதுல முதல் 5 பலிகளை பற்றி பார்க்கும்போது சர்வங்க தகன பலி காலை மாலையிலும் டெய்லி செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்குது. அது ஆண்டவர் தினந்தோறும் அவருடைய ஊழியத்திலும் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல பிதாவுக்கு ஆற்றிய ஒவ்வொரு பணிகளும் ஒவ்வொரு ஊழியங்களும் அன்றாட பலியாக அவருக்கு சர்வங்க தகன பலிகளாக நம்மளுடைய செல்வாக்கு, நம்மளுடைய பொருளாதாரம், நம்முடைய திறமை, நம்மளுடைய எல்லா வகையான விஷயத்தையும் கிறிஸ்து என்ன பண்ணாரு? அப்படியே பலி செலுத்தினார். அதான் சர்வ அங்க தகன பலி, காலையும் மாலையும் செலுத்தப்பட்ட ஒரு விஷயம். ரெண்டாவதா பார்க்கும்போது போஜன பலி. இது வந்து ரொம்ப பரிசுத்தமான பலி அப்படின்னு லேவியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப இது என்ன மோஸ்ட் ஹோலி அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல, மகா பரிசுத்தமான பலி. அப்ப போஜன பலினா ஒன்லி சப்பாத்தி மாதிரியா அடைகளினால செய்யப்படுறது, சரிங்களா? அதுல எந்த புளிப்பும் சேர்க்கக்கூடாது. அப்ப அந்த அந்த அப்பம்ங்கிறத யாரு எதை அடையாளப்படுத்துது? ஒண்ணு சத்தியம், இன்னொன்னு அந்த சத்தியத்துக்குரிய கிரியையினால அவருடைய மாமிசத்தின் மீட்கும் பொருளை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த போஜன பலி, சரிங்களா? மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துகிற போஜன பலி. அந்த பலியையும் அவர் ஞானஸ்தானத்திலிருந்து அவருடைய மாமிச சரீரத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் மீட்கும் பொருளாக அவருடைய சரீரத்தில் செலுத்தினார்ங்கிறது யோவான் 6ஆம் அதிகாரம் 51 பார்க்கிறோம். நான் கொடுக்கும் ஜீவன் உலகத்திற்கான என்னுடைய மாமிசமே அப்படிங்கிற அந்த போஜன பலி. அப்ப அடுத்ததாக பார்க்கிறோம் என்ன பலி இருக்குது? சர்வங்க தகன பலி, அதுவும் ஞானஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்குது. போஜன பலி, அதுவும் ஞானஸ்தானத்தில் ஆரம்பிக்குது. அப்ப எங்க முடியுது? எங்க முடியுது? எங்க முடியுது? சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்க. மரணத்துல, சிலுவையில, சரிங்களா? அப்ப அடுத்த லேவியர்ல படிக்கிறோம் எந்த பலி இருக்குது? சமாதான பலி. இந்த சமாதான பலியை கடைசியில வச்சுக்குவோம், சரிங்களா? இந்த சமாதான பலிங்கிறது ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 9 முதல் 10 வரை 11 வசனம் வரை, நாம் எதிரிகளா இருந்த போது, நாம் அவருக்கு பிதாவுக்கு எதிரடையா இருந்தோம், கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் நாம் பிதாவோடு என்னவாயிட்டோம்? ஒப்பான உறவுக்குள்ள வந்தது சமாதான பலி. இதுவுமே இந்த காரியம் அவருடைய மரணத்துல இந்த சமாதான பலியை நிறைவேற்றுவதாகவும் அந்த ரத்தம் சிந்துதல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா விசேஷ விதமா இந்த சமாதான பலி வந்து அவருடைய வாழ்க்கையில அந்த அர்ப்பணிப்பிலிருந்து ஞானஸ்தானத்திலிருந்து ஆரம்பிச்சாலும் முழுவதும் அந்த சமாதானத்தை தேவனோடு ஒப்பான உறவுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் செய்த அந்த ஒரு மத்தியஸ்த வேலைக்கான அடையாளமாகவும் இருக்குது. அதை வந்து நம்ம பின்னாடி வச்சு பேசிக்கலாம்.
இந்த சமாதான பலியை. சரிங்களா? அதை தொடர்ந்து இருக்கிறது பாவ நிவாரணை பலி. சரிங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சு செய்யக்கூடிய நம்மளுடைய பாவங்கள் இருக்கு இல்லையா, நாம் பர்சனலா அந்த பாவங்களுக்கெல்லாம் பாவ நிவாரணை பலியாக அங்கே பலி செலுத்தப்பட்டது. நாம் நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் நம்மளுக்கான ஒரு விஷயத்துல நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் அந்த பாவ நிவாரணை பலி அன்றாடம் நம்ம செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். இதை கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணிட்டார்? சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செலுத்தார். குற்ற நிவாரண பலி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் நாம் மற்றவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம். சரிங்களா? அதுதான் இப்போ உதாரணமா நம்ம கடந்த குடுகையில கூட பார்க்கும்போது சகோதரர் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டானா மன்னிப்பு கொடுக்கணும், மனவருந்திய மன்னிப்பு கேட்டானா மன்னிப்பு கொடுக்கணும். அப்ப அந்த மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல சகோதரர்கள் வந்து என்ன பண்றான், அவன் உங்களுக்கு எதிராக நான் மற்றவர்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறோம், அந்த குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த மன்னிப்புக்கான அந்த குற்றத்துக்கான நிவாரணைய நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக செலுத்துகிறோம். நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார். அதுக்கு பேர் கூட நம்ம பார்க்கும்போது இந்த பாவ நிவாரணை குற்ற நிவாரணை ரெண்டுக்குமே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல கிருபாதார பலி நமக்கு மட்டும்தான். அது 1,44,000 பேருக்கு மட்டும்தான், திரள் கூட்டத்துக்கு கூட இல்ல. திரள் கூட்டத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல மகா உபத்திரத்தில் அவருடைய ரத்தத்தினால் தோய்த்து எடுக்கப்படும். அப்பதான் அவங்களுக்கு அந்த ரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பு. இந்த உலகத்துல இப்ப அவங்க அந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சு பின்வாங்கிறாங்கல்ல, அதுக்கான கழுவுதல்னா மகாவோத்திர காலத்தின் நிறைவு பகுதியில தான் அவங்க கழுவப்படுவாங்க. இதே மாதிரி உலகத்தாருக்கும் பார்க்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நமக்கு கிருபாதார பலி, நமக்கு மட்டுமில்ல உலகத்தாருக்கும் பலி அப்படிங்கும்போது அது ரத்தத்தினால் உண்டானதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அது இல்லாம பஸ்கா பலினா 14 15 பஸ்கா பலினா 14 15 15 பலினாலே 15 தான். இது வந்து என்னது யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்துல 25-26 வசனத்துல நீங்கள் தேசம் போய் சேர்ந்த பிறகு அங்கே அந்த பலியின் ஆராதனையின் பலியை அங்கே போய் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரத்துல பார்க்குற 1 முதல் 5-6 வசனத்துல நீங்க கானான் தேசத்துக்கு போகும்போது இந்த ஆராதனைக்குரிய நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலே இந்த ஆராதனைக்குரிய காரியங்கள் எல்லாம் செலுத்தணும். அதுதான் உபாகமம் 16ஆம் அதிகாரத்துல 1 முதல் 5-6 வசனத்துல அந்த ஆராதனையை வீட்டுக்குள்ள பண்ணக்கூடாது, எங்க பண்ணணும்? ஆலயத்துல பலியாக பலிபீடத்தில் செலுத்தணும். அப்ப அந்த பலிபீடம் செலுத்த வேண்டிய அந்த பலிபீடம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, முதலாவது அந்த பலிபீடம் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரம் தான் அந்த பலிபீடம். அந்த கிறிஸ்து அவருடைய சரீரத்தில் அந்த பலிபீடத்தில் தன்னை பலி செலுத்தினார். சரிங்களா? அது ரத்தமாகவும் சிந்தப்பட்டது, மாமிசத்திலும் அது பலி செலுத்தினார். அப்படிப்பட்ட பர்ஃபெக்டான பலிபீடம் அவருடைய சரீரம். அந்த பலிபீடத்தின் மேல் நம்மளுடைய பலிகள் எல்லாம் நம்ம புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் 7 நாளுக்குரிய நம்முடைய வாழ்க்கையின் முழு பலிகளையும் ரோமர் 12:1 படி பலி செலுத்துவதற்கு நம்மளை அவரோடு சேர்த்துக் கொள்கிறார் அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்ப இந்த சமாதான பலியை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துடலாம். இப்ப சமாதான பலி அப்படிங்கும் போது இது என்னன்னா, தேவனோடு இருக்கக்கூடிய சமாதான குலைச்சலை சமாதானப்படுத்தும் போது இந்த பலியில மட்டும் எல்லா பலியும் வரும். சர்வங்க தகன பலி அதாவது அன்றாட பலி, போஜன பலி அதாவது அவருடைய மீட்கும் பொருளுக்கான விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்ற நிவாரண, அப்புறம் பாவ நிவாரணம் அந்த பலி இதுல வரும். அதுல அப்புறம் பார்த்தீங்கன்னா சமாதான பலியில இந்த பொருத்தனைக்குரிய பலிகள் சொல்லிட்டு 2 நாள் நம்ம பலி செலுத்தலாம், அதை உண்ணலாம். ஆனா 3ஆம் நாள்ல அதை வைக்க கூடாதுன்னு எல்லாம் பார்த்துருக்குறோம். அதான் நசரேய விரதம். இந்த நசரேய விரதத்துல எல்லா பலிகளும் வந்துருங்க. அப்ப அந்த நசரேய விரதத்தினுடைய காரியம் மொட்டை அடிக்கிறோம்னா நம்ம என்ன பண்றோம்? பாவத்துல விழுந்துட்டோம், பொருத்தனையை நிறைவேற்றல, அதனால என்ன ஆயிரும்? பொருத்தனையை நிறைவேற்றாத பட்சத்துல நம்ம என்ன ஆயிரும்? மொட்டை அடிக்கணும். அப்ப மொட்டை அடிக்கலாமா? அடிக்காமல் இருப்பதுக்கு பாவம் செய்யாம இருக்கணும். அதுக்காக பாவம் செஞ்சுட்டு மொட்டை அடிக்க மாட்டேன்னு சொன்னா நம்மளே பெருமை உள்ளவர்கள் நான் பாவம் செஞ்சு செய்யலேன்னு சொல்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அப்ப அந்த ஒரு காரியத்துலதான் இந்த சமாதான அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்முடைய பாவங்களை எல்லாம் கல்வி எடுப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலும் தொடர்ந்து அவரோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த பொருத்தனையை நிறைவேற்றாத பட்சத்துல திரும்பவும் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்காகவும் இவ்வாறாக எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பலி சமாதான பலி. அதுக்கு இன்னொரு பலியோட இருக்கு. 2 வகையில அதை சொல்லலாம். அந்த சமாதான பலி ஒண்ணு உற்சாக பலி, இன்னொன்னு பொருத்தனையை நிறைவேற்றுகிற நசரேய விரதத்தின் நசரேயத்திற்குரிய அந்த பலி. சரிங்களா? ஓகே. இவ்வாறாக எல்லா பலிகளையும் அவருடைய பாட்டு இருக்கு, நம்மளுடைய பாட்டு இருக்கு. பர்ஃபெக்டான நசரேய விரதத்தை ஆரம்பிச்சு முடிச்சவர் யாருங்க?
கிறிஸ்து 3.5 வருஷம் ஆரம்பிச்சு முடிச்சார். ஆனா இப்பயும் அவர் நசரேயனா இருக்கிறார். ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் நசரேயர்களாக 1,44,000 பேரும் இந்த நசரேய விரதத்தை முடிக்கும் போது அவரோடு கூட பரலோகத்துல நசரேய விரதத்தை, அதாவது திராட்சை பழத்தை ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்குரிய ஆட்சிக்குரிய அந்த விஷயத்துல நசரேய விரதம் பரலோகத்துல நிறைவேற போகுதுங்கிறத எதிர்பார்த்து அவர் காத்திருக்கிறார். நிறைவேற்றி முடித்தா நாமும் அவரோடு கூட சேர்ந்து அந்த நசரேய விரதத்தை நம்மளுடைய மரணத்துல முடித்து பரலோகத்துல என்ன பண்ண போறோம்? சந்தோஷத்தின் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய மகிமையை அடைவதற்கான ஒரு விஷயம் எதுல இருக்குன்னு பார்க்கிறோம். இந்த நசரேய விரதத்தில் 1,44,000 பேருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இவ்வாறாக எல்லா பலிகளையும் கிறிஸ்து அவர் ஒரே பலினால் நிறைவேற்றி முடிச்சுட்டு அவர் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்காராம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கலாம். கலாத்தியர் தான் கொலேசியரா கொலேசியர் 24வது வசனம், 1ஆம் அதிகாரம், கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். 275 கொலோசியர் அதிகாரம் 1 வசனம் 24. இப்பொழுதும் நான் உங்களுக்கு அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானது அவருடைய சரீரமான சபைக்காக என் மாம்சத்தை நிறைவேற்றி. அவர் ஒரு சரீர சபை தான். ஆனா சபைக்காக இவர் என்ன பண்றாரா? அவருடைய மாமிசத்துல, அதாவது கிறிஸ்துக்குள்ளான ஒரு பங்கு அவருக்கு இருக்கு. அதுவும் கிறிஸ்து தான். அப்போஸ்தலர் யோவானும் பவுலும் கிறிஸ்து தான். ஒவ்வொருவருமே இந்த 1,44,000 பேருமே கிறிஸ்து தான். அதெல்லாம் முன்னா சேர்ந்ததுதான் என்னது? அந்த ஒரு சந்ததி 1,44,001 சேர்ந்ததுதான் கிறிஸ்து என்னும் அந்த சந்ததி. அப்ப அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், அவருடைய சரீரமான சபையில என்ன சொல்ற அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்படிங்க குறை, லேக்கிங் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அவர் என்ன குறைவா இன்னும் கொஞ்சம் குறையாயிடுச்சு அவருடைய பலியில, அப்படித்தானே இந்த வசனம் புரிந்து கொள்ற மாதிரி இருக்கு. கிறிஸ்துவின் சரீரத்தின் உள்ள உபத்திரவம் தான் பலிதான். அந்த பலி இன்னும் குறையும்னா அப்ப அவருடைய பலியில குறை இருக்கான்னு கேட்கிறேன். மொழிபெயர்ப்புல கொஞ்சம் டஃப்பான புரிந்து கொள்ளுதல். அதாவது அவர் செய்ய வேண்டியதை நிறைவா ஃபுல்லா நிறைவேற்றினதுனாலதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு, ஒவ்வொரு பலியும் நம்ம நிறைவேற்றி முடிப்பதற்கு. அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு என்று மிச்சம் வச்ச, இப்ப நான் நேற்று அப்பம் விட்டோம்ல, எல்லாரும் ஒரே அப்பத்தை ஒரே ஆள் சாப்பிட்டு போக வேண்டியதானே சொல்றேன். மற்றவங்கலாம் ஒருத்தர் மட்டும் சாப்பிட்டுட்டு மற்றவங்கலாம் நான் அபாத்தரன் போயிருந்தா நினைச்சு பாருங்க. அந்த 1,44,000 பேருக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் தான் பாத்திரம்னு சாப்பிட்டு இருந்தா, அப்ப எனக்கான பங்கு நான் எடுத்து சாப்பிட்றேன்னா அது சத்தியத்தை கேட்கிறேன், விசுவாசிக்கிறேன், அதன்படி நடக்கிறேங்கிறதுக்கான பங்கு. அப்ப அந்த ஒரு அடிப்படையில தான் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த பாகம். அவர் கிறிஸ்து தலையா இருக்கும்போது அவர் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சார். இந்த கை செய்ய வேண்டியதை கண்ணா செய்யும், இந்த கை செய்ய வேண்டியதை காலா செய்யும், இந்த கண்ணு செய்ய வேண்டியதை மூக்கா சுவாசம் இழுக்கும். அப்ப எதை செய்யணுமோ அதை தான் செய்ய வேண்டும். அவங்களுக்குன்னு ஒரு பங்குக்குரிய பலி இருக்குது. அந்த பங்குக்குரிய பலியை அவர்கள் நிறைவேற்றி அந்த பொருத்தனையை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது அது முழு சரீரத்துக்குரிய பலியாக அங்கீகரிக்கப்படுகிறது. அப்படிங்கிறப்பதான் இதுல குறைவானதில்ல. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மீதியானதை அல்லது நமக்கென்று வைக்கப்பட்ட நம்மளுடைய பங்கை நாம் என்ன பண்ண வேண்டும்? பாடுபட வேண்டும். யாருக்காக பட வேண்டும் இந்த பாடுபட? இப்ப நிலைமைக்கு நம்ம பட வேண்டிய பாடு கிறிஸ்துவுக்காக படணுமா? சரீரமாகிய சபைக்கு, சக சகோதர சகோதரிகளுக்காக, இந்த 1,44,000 பேருக்காக நமக்காக ஒதுக்கப்பட்ட ரோமர் 12 பலி மட்டுமல்ல, கோக்காடு அல்ல. அதாவது ரோமர் 12 நம்ம செலுத்தணும். கோக்காடுங்கிறது திரள் கூட்டம். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டுக்கான ஒரு பலி இருக்கு இல்லையா, அது மகாபரிசுத்தல வரை அந்த ரத்தம் போதே காலையை போலவே பின்பற்றி போனவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. சரிங்களா? ஒருவேளை நம்ம பின்வாங்கி போறோம்னா நம்மலாம் யாரு தான்? இந்த 2 ஆட்டுல நம்மலாம் யாரு தான்? போக்காடு. சரிங்களா? அப்ப போயிட்டு திரும்பி வந்தோம்னா ஏதோ சான்ஸ் கொடுக்குறாரு, திரும்பி வர்றோம்னு வச்சுக்கோங்க, அது கிருபாதார பலியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடாவும் மாறி இருக்கு. அப்ப அந்த மகாவோத்திர காலத்தின் உச்சம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆயிரும்? ரெக்கவரி ஆயிரும். அந்த பொருத்தனையை நிறைவேற்றி மொட்டை அடிக்க வேண்டியதெல்லாம் உடனடியாக அடிச்சு முடிச்சுட்டு உடனே வந்து என்ன பண்ணிடணும்? இப்ப
நசரேய விரதத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப நமக்கான பங்குக்குரிய அந்த பலியையும் இதுல சேர்த்து இந்த 7 கால சபையிலும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள முழு வாழ்க்கையிலும் இந்த பலிகளை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இதுல நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில உண்மையிலே சொல்லுங்க, நான் என்னையே சொல்றேன், உங்களை தான் சொல்லுங்க. கொஞ்ச நாள் பார்த்தா கண்ணாடியில என்னை பார்த்தா திரள் கூட்டம் மாதிரியே இருக்கு. அப்புறம் இங்கிட்டு திரும்பி பார்த்தா இது நல்லா இருக்கு அப்படின்னு சபை மாதிரி தான் இருக்கு, சபையா இருக்கிற மாதிரி தெரியல. 2 பக்கத்துக்கும் 2 கண்ணாடி இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கிட்டு பார்த்தா திரள் கூட்டம் மாதிரி இருக்கு, இங்கிட்டு பார்த்தா சொல்றதுக்கு பயமா இருக்கா? சபை இல்லைங்களா? பாருங்க, இது என்னது? இருமணம். இருமணம்னாலே திரள் கூட்டம் தாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்ன ஆகிறதுக்கு, சபையாகிறதுக்கு, அதுவும் இருமணம் தான். சரிங்களா? சாத்தான நம்ம என்ன பண்றது, ரத்தத்துல ஏத்துன மாதிரி ஏற்றிக்கிறது. இதை பத்தி இந்த இருமணத்துக்காரர்களை பத்தி சொல்றாரு, இருமணம் உள்ளவர்களை பத்தி. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 4ல இருந்து படி 8 வரை. பக்கம் 318 யாக்கோபு அதிகாரம் 1 வசனம் 6 இருந்து 4ல் இருந்து. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் எது பாருங்க, எதை படிக்கணும்? 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாரை பார்த்து சொல்றாரு தெரியுங்களா? இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துல வந்த நம்மளை பத்தி, உலகத்தார பத்தி பேசல. சரிங்களா? விபச்சாரரே சொல்றதுக்கு நல்லா இருக்காது. யாக்கப்ப சும்மா விடலாமா? நம்ம சொல்லுங்க, நம்ம மாமிசம் என்ன சொல்லுது இல்லைங்க? யாக்கோபு சொல்றாரு, விபச்சாரரே சரிங்களா? ஏன் விபச்சாரிகள் படிக்கும். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? இந்த உலகத்துல போறோம் இல்லையா, கோக்கால் மாதிரி, எனக்கான பங்கை நான் செலுத்தணும்னு சொல்லிட்டு எனக்குரிய பங்கை நம்ம நேற்று எடுத்து சாப்பிட்டோமே. ஒருவேளை இந்த கூடுகை இல்லைன்னா நம்ம இன்னைக்கு எங்க இருந்திருப்போம்? என் சோறு உண்டு, என் குழம்பு உண்டு, என் வேலை உண்டு, என் வெட்டி உண்டு, இதுலதான் இருந்திருப்போம், உலகத்துல தான் இருந்திருப்போம். பாருங்க, தேவன் நம்மளை எந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக கொண்டாந்து தெளிவான ஒரு விஷயத்துல கொண்டாந்துகிட்டு இருக்காருங்கிறதுலே சந்தோஷப்படுங்க. ஆகவே உலக சிநேகம் தேவனுக்கு எதிரான பகை. தொடர்ந்து அப்ப உலக சிநேகத்துக்குள்ள போனோம்னா யாக்கோபு நம்மளை என்ன திட்டுறாரு? விபச்சாரரே. அவரா திட்டுறாருன்னு கேட்கிறேன். யார் திட்டுறது? இல்ல, தேவன் தான் நம்மளை கேட்கிறாரு. சரிங்களா? அவர் பாவம், அவர் சொன்னது நல்லது நினைச்சீங்க. அவர் நம்ம பாதத்தை கழுவ பார்க்கிறார், நம்ம கழுவ கொடுக்கிறது இல்லை. தொடர்ந்து நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிற வைராக்கியம் வாய்ச்சாடிக்கிறார் என்று அந்த ஜெனிப்பிக்கப்படுதலினுடைய ஆவியில நம்மளுடைய வைராக்கியம் என்ன சொல்றது? சபையாயிருவோம்னு. அதான் 2 கண்ணாடி, இங்கிட்டு பார்த்தா சபையாகிற மாதிரி இருக்கு, இந்த போயிட்டு பார்த்தா சபைக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கு. அப்படித்தானே திரள் கூட்டம்? அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு? நம்மளுடைய வைராக்கியத்தின் சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு புரிந்து கொள்ளுதல், அந்த பரிசுத்தாவினுடைய சத்தியத்தினுடைய அந்த புது சிருஷ்டியின் சிந்தை சபை ஆயிடலாமே, வாய்ப்பு இருக்கே. ஆனா இந்த உலகத்துக்குள்ள போகும்போது, எப்பா உனக்கெல்லாம் இது வாய்ப்பு இருக்கா? புரிதா இல்லைங்களா? இந்த ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அதிகமான கிருபை யாருக்கு இருக்கிறார்? கிருபாதார பலி யாருக்கு? 1,44,000 பேருக்கு தான் அதிகமான கிருபையாம். இந்த உலகத்தில் உள்ள முற்பிதாக்களுக்கோ திரள் கூட்டத்துக்கோ மற்ற ஏனைய உலக ஜனங்களுக்கு இவ்வளவு அதிகமான கிருபை கொடுக்கவே இல்லைங்க. அதனாலதான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, இதே திரள் கூட்டத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, உலகத்தாரின் பாவம் மன்னிக்கப்படுது. ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பாவ மன்னிப்பு, ரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்புக்கு மட்டும் விசேஷித்த பேர் கிருபாதார. நம்மளுக்கு மட்டும்தான், அந்த முழு உலகத்திலே தலைச்சன்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். சரிங்களா? இதை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 படிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இங்கேயே படிச்சீங்க. யாக்கோபு இதுவே அழைக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்ப இருமனமா இருந்தோம்னா, பிசாசுக்கு எதிர்த்து நின்னுட்டோம்னா, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா, இந்த இருமனம்ங்கிற கான்செப்ட் இல்லாம போயிருமா. நம்ம மேல முத்திரிக்கப்பட்டிருக்கிற இந்த கண்ணாடி அந்த கண்ணாடி சொன்னோம்ல, 2 கண்ணாடியும் பார்த்துட்டு ஒரு போக முடியுமா? இங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வச்சுட்டு போய் இப்படியே ஆப்போசிட்ல போக முடியுமா? வாய்ப்பே இல்லையே. அது எப்படி அது? அப்ப இருமனத்துக்குரிய ஒரு விஷயத்துலதான் 2 பக்கமா நம்ம வாழுகிற வாழ்க்கையில சாத்தான என்ன பண்ணுங்க, எதிர்த்துருங்க. உங்களுக்கான பங்கு இது என்று தெரிந்த பிறகு அதை எதிர்த்துருங்க. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியுதல், இதுதான் என்னன்னு பார்க்கிறோமா? இந்த கீழ்ப்படிதல் தான் நசரேய விருதத்தின் நிறைவேறுதல் அல்லது பொருத்தனையை நிறைவேற்றுதல். தொடர்ந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆண்களே, உங்கள் கைகளை சுத்தி வையுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். புரியுதுங்களா? நம்மளுடைய இருமனமான ஒரு விஷயத்துல நாம் திறன் கூட்டமாகவும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இங்கிட்டு சபை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மகாபரிசுத்த தளத்தை நோக்கியும் அப்படியே வாங்கிட்டு நோக்கமாக இருக்கிறோமா இல்ல பயணிக்கிறோமா? இதான் கேள்வி. இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு நாம் திறன் கூட்டம் தானா இல்லது சபைக்குரிய 1,44,000 பேரா அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில 4 வகையான பிறப்பு இருக்குங்கிறத பார்க்கிறோம். ஒண்ணு, நம் தாயின் கருவுல மாமிசத்துல பிறந்தது. 2வது, இந்த சத்தியத்தை கேட்டு அதுக்கு விசுவாசித்தது, அது ஒரு பிறவி. அதான் சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டோம், 2வது பிறவி. 3வது பிறவி, அந்த சத்திய வசனத்தை கேட்டதில் ஞானஸ்தானத்திலிருந்து தண்ணீரினால் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிதல். ஒவ்வொன்றும் ஞானஸ்தானம் மட்டும் இல்ல, அந்த ஞானஸ்தானத்திலிருந்தே ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார், ஞானஸ்தானம் ஆராதனைன்னு போட்டிருக்கிறீங்களே, பைபிள்ல எங்க இருக்கு? இருக்கா? ஞானஸ்தானம் ஆராதனைன்னு போட்டிருக்கிறீங்களே, பைபிள்ல எங்க இருக்கு? இருக்கான்னு கேட்கிறேன். ஆராதனையில என்ன செலுத்தணும்? ஆராதனையில என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். அப்ப பலி செலுத்தணுங்கிற ஒரு விஷயத்துல ஞானஸ்தானம் என்ற நீதியின் காரியத்தை நிறைவேற்ற நம்ம அர்ப்பணித்து அங்கே தண்ணிக்குள்ள இறங்கி நம்மளால அதுவே பலிதான். அங்கேயே பலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? நீதியை நிறைவேற்றும்படி என்னை இப்ப அனுமதினா அந்த அங்கேயே பலி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்ப பலியா அங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது ஆராதனை தானே. ஞானஸ்தானத்தை ஆராதனைன்னு சொல்றதா இல்லையா? நீங்க சொல்லுங்க, இதுல தப்பு இருக்கான்னு சொல்லுங்க. இது ஒரு கேள்வி கேட்கிறார். பெரிய ஸ்காலர்லாம், பைபிள் ஸ்டூடெண்ட்ல பெரிய பெரிய ஸ்காலர்கள்லாம் கேள்வி கேட்கிறாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப இருமனத்துக்குரிய ஒரு காரியத்துல நாம் இந்த ஒரு 2 விஷயம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாகவே நடந்திருக்குது. 3வது நடந்துருச்சு. 1, மனுஷனா பிறந்துட்டோம் தாயின் கருவுல. 2வது, இந்த சத்தியத்தை கேட்டுட்டோம், சத்தியத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டாச்சு. 3வது, நாம் அர்ப்பணிச்சு உடன்படிக்கையை தேவனோடு ஏற்படுத்திட்டோம், அதான் தண்ணீரினால் ஏற்படுத்தப்பட்டது. 4வது, ஆவியில் பிறத்தல். இல்லைங்களா? இந்த ஆவியில் பிறத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த 3வது விஷயம் இருக்கு இல்லையா, இங்கதான் திறன் கூட்டமும் சபைங்கிறத ஒரு முடிவாகக்கூடிய ஒரு விஷயத்தின் தொடர்ச்சி. இதுல ஆவியில் பிறத்தல்னா என்னது? அது எங்க எப்ப பிறக்க போறோம்? எப்படி? மரிக்கும் போது ஆவியில பிறப்போம். புரியுதுங்களா? மரிக்கும் போது ஆவியில பிறப்போம். ஆவியில பிறக்கிறதுனா பரிசுத்த ஆவி வந்து இறங்குறதுன்னு பேர் கிறிஸ்தவமா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல. நாம் மாமிசத்தில் மறுக்கும் போது ஆவியில் பிறப்போம். அதேதான் ஆண்டவர் மாமிசத்தில் மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட அதான் ஆவியில் பிறத்தல். இப்ப இந்த நீரில் பிறத்தல்ங்கிற ஞானஸ்தான ஆராதனையிலிருந்து ஆரம்பிச்சு எதுல முடியுது? நம்முடைய மரணத்துக்கு முடியுது. இந்த இடத்துல தான் 2 விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கு. ஞானஸ்தானம் எடுக்கும்போது எத்தனை மனுஷர்களாக மாறுகிறோம்? பதில் சொல்ல முடியுமா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே மனுஷன் தான், அந்த உருப்படாத மனுஷன், ஆதாமினுடைய ரத்தத்துல வந்த பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷன் அப்படியே வாழ்ந்து செத்து போயிட்டோம்னா அது பழைய மனுஷன் இல்ல, மனுஷன் செத்தாச்சு. எப்ப இவன் பழைய மனுஷன் ஆகிறான்னா, அந்த சத்தியத்தை கேட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து தண்ணீருக்குள்ள போகும் பொழுது, அந்த ஆராதனை நம்ம வாழ்க்கையில பலி செலுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கும் போது புது மனுஷன் ஒருத்தன் உருவாயிட்டான். அந்த புது மனுஷனுக்கும் பழைய மனுஷனுக்கு இடையில தான் பெரிய பிரச்சனை. பழைய மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது எல்லாமே திரள் கூட்டம், புது மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது எல்லாமே. பழைய மனுஷனை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. புது மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாப்லன்னா, பழைய மனுஷன் யாருக்கு கீழ்ப்படிவாப்ல? சாத்தானு. அதான் இருமனத்துல போறது. அங்கிட்டு இங்கிட்டுமா. சபைக்கு வந்தா நம்மள மாதிரி பரிசுத்தவான் இல்ல, நீதிமான் இல்ல. இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டா நம்மள மாதிரி அயோக்கிய பைய நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே,
யாருமே இல்லை. அப்படிதானே? அப்ப இந்த இடத்துலதான் பழைய மனுஷன் ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 பார்க்கிற பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைக்கலாங்கிற பழைய மனுஷனை எப்படிங்க உயிர் கொடுக்கலாம். ஒருவேளை பழைய மனுஷனுக்கு உயிர் கொடுக்கும் போதுதான் அது திரள் கூட்டத்துக்குரிய போக்காடாக அந்த பாவங்கள் எல்லாம் அது மேல் சுமத்தப்படுது. தொடர்ந்து போக்காடுக்குரிய விஷயத்துல இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டினுடைய பலி செலுத்தி முடிக்கிற வரையும் அந்த போக்காடுக்குரிய ஜீவியத்தை விட்டுட்டு நம் பலி செலுத்த வந்துட்டோம்னா நாம் என்னவான ஆடுகளா மாறிட வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டுமே ஏ அல்லது பி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்சல்யூட் மேன், பீனா பேக்வர்ட் மேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாக் மேன் என்கிட்ட இருக்கிற அந்த கருநிறமான ஒரு மனிதன் உள்ள இருக்கிறான் பாருங்க, அந்த பழைய மனுஷன். ஒரு பூரண மனிதன், உள்ளார்ந்த மனிதன், அவன் அந்த பழைய மனுஷன் ஓடிக்கிட்டான்னு வச்சுக்கீங்களேன். பழைய மனுஷன் திறகு கூட்டத்துக்கான ஆதிக்கத்தை உடையவன். புதிய மனுஷன் யாருக்குரிய ஆதிக்கத்தை உடையவன்? அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டின் மாமிசீக ஜீவனுக்கான நீதியையும் பரிசுத்தத்தையும் தேவனுக்கு பலியாக செலுத்தக்கூடிய ஜீவ பலியை செலுத்தக்கூடியவன். அப்ப இந்த பழைய மனுஷன் புதிய மனுஷங்கிறது, பழைய மனுஷன்ல தான் நாம என்ன பண்ணணும்? அடக்கணும், ஒடுக்கணும். புதிய மனுஷனை பலி செலுத்தணும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எதை பலி செலுத்துவது? புது சிருஷ்டியையா, பழைய மனுஷனையா, புதிய மனுஷனையா? இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியலையே. நிறைய பைபிள் ஸ்டூடெண்ட் பெருசா பேசுவாங்க. மேக்சிமம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் புது சிருஷ்டியை பலி செலுத்தணும். புது சிருஷ்டியை பலி செலுத்திட்டீங்கன்னா எப்படிப்பா நீ உயிர் தெழுந்து போவ? புது சிருஷ்டி உனக்கிட்ட கரு உருவாகி உயிர் தெழுந்து போறதுதான் புது சிருஷ்டி. புது சிருஷ்டி பலியே செலுத்தாது. அது உனக்குள்ளாக எனக்குள்ளாக கரு உருவாகி மரணத்தில் பெற்றெடுக்க வேண்டியது. அப்ப அது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா மேக்சிமம் பைபிள் ஸ்டூடெண்ட் புது சிருஷ்டின்னு சொல்றாங்க. முற்றிலும் தவறு. பழைய மனுஷன் பலி செலுத்தலாமா? பழைய மனுஷன் தான். அந்த பலியை தேவன் ஏற்றுவாரா? அப்படின்னா தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னமோ நல்ல காரியம் பண்ணிருப்போமே, அது நிமித்தம் நம்மளை எங்க கொண்டு போயிருக்கணும்? இந்நேரம் எங்க கொண்டு போயிருக்கணும்? லாக்கெட் பாட்டி பார் ஆயிருக்கணும்ல. அப்ப பழைய மனுஷனும் இல்ல. இப்ப எதை தான் பலி செலுத்தணும்? புதிய மனுஷன், பரிபூர்ண மனுஷன். காலையில கேள்வி பதில் கேட்டோம்ல பாத்தீங்களா? பரிபூர்ண மனுஷன் யார்? இதோ மனிதன், அந்த ஒரே மனிதன். அவருக்குரிய அந்த காரியத்துல பரிபூர்ணமாக அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய ஜீவனை எல்லா வகையான பலிகளையும் ஒரே பலியினால் நிறைவேற்றி முடிச்சதுனால லாபங்க நம்மளுக்கு. ஒரு சில சூழ்நிலையில் நம்ம விழுந்தா கூட அந்த பரிபூர்ண மனிதனுடைய எல்லா பலிகளும் நம்மளை என்ன பண்ணிடுது? சுத்திகரித்து பண்ணி நம்ம பூர்ண மனிதனுக்குரிய வாய்ப்புல நம்ம அந்த பூர்ண மனிதனுங்கிற மனுஷீக ஜீவியத்தை தான் நம்ம பலி செலுத்தணும். ரோமர் 12 படிக்க. எதுல பலி செலுத்தணும்னு சொல்லுங்க பாப்போம். ரோமர் 12 படிங்க. இப்ப எதுல பலி செலுத்தணும்னு சொல்லுங்க. ஆவியில பலி செலுத்தணுமா? பக்கம் 221 ரோமர் அதிகாரம் 12 வசனம் 1. அப்படியே சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை அப்படின்னா உங்கள் ஆவியை, ஆவியை புது சிருஷ்டி கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை பலி செலுத்தணுமா? உங்கள் சரீரத்தை, எந்த சரீரம்? புதிய மனிதனுக்குரிய அந்த ஜீவியத்தின் சரீரத்தை. அதனாலதான் அதுக்கு பேர் பார்த்தீங்களா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் ஜீவ பலி. அப்ப ஜீவபலி கொடுப்பது முழுவதுமே புது மனிதனாலதான் கொடுக்க முடியும். கிறிஸ்து பரிபூர்ண மனிதனா அது புது மனிதனுக்குரிய இதை அப்படியே பரிபூர்ணமா கொடுத்தார். நம்மளுக்குரிய பரிபூர்ண புது மனிதன் யார் அது? அந்த ஜீவனும் பரிசுத்தமும் புதிய மனிதன்ல தான் இருக்கு. பழைய மனுஷனை ஒடுக்கணும், அவனை அடக்கணும். ஏய், நான் சொன்னதை கேள். என் மாமிச உடுங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. எவ்வளவு போராட்டம் இருக்கு. அவங்கவுங்க கண்ணாடியில பாருங்க. நான் என்னைய பார்த்தா இங்க நிற்க முடியல. சரிங்களா? ஆகவே இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோம்னா, அந்த பழைய மனுஷனுக்குரிய போக்காக நம்ம புதிய மனுஷனை ஒடுக்கிட்டோம்னா, புதிய மனுஷனுடைய அந்த புது சிருஷ்டியின் ஜெனிப்பிக்கப்படுதல் அறக்குறையாயிருக்கு. அதனால அவங்க பலியை செலுத்த முடிவதில்லை புதிய மனுஷனை. அதனால அவங்க போக்காட போறாங்க.
ஆனாலும் ஒரு சில நேரத்தில் நம்ம போக்காட போகக்கூடிய சூழ்நிலையில அங்கங்கே கிடைக்கக்கூடிய அந்த கனமான கடினமான ஆகாரத்தினால் மனம் திரும்புதலுக்குள் வந்து அந்த போக்காட்டின் எண்ணத்தை இருமனமுள்ள அந்த சாத்தானுக்கு கீழ்ப்படிதலை ஒடுக்கி அதை கட்டுப்படுத்தி கொண்டாந்து வா நான் சொன்னதை கேட்டுதான் அப்படிங்கிற மிரட்டிருங்க உங்க பழைய மாமிசத்தை. மிரட்டணும், வேற வழியே இல்லை. நான் சொன்னதை நீ கேட்டே தான் ஆகணும், வேற வழியே இல்லை. புதிய மனுஷனுக்கு நீ கீழ்ப்படி. சரிங்களா? இதுக்கு ஒரு ஓமை இருக்கு, நான் இப்ப டைம்ல சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப அந்த பழைய மனுஷனை முழுவதும் ஒடுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், புது மனுஷனை ஈஸியா என்ன பண்ணிடலாம், பலி செலுத்திடலாம். அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டினுடைய பலி மட்டுமே மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போனது. அதனுடைய தூபங்கள் பலிகள் மட்டுமே அது தூப வர்க்கங்களாக போனது. ஆகவே இதை புரிந்து கொண்டோம்னா நம் இந்த பூமியில புதிய மனுஷனுக்குரிய பலிகளை பலி முழுவதுமே பூமியில தாங்க, பரலோகத்துல எந்த பலியுமே இல்லைங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்து ஞானஸ்தானத்திலிருந்து மரணம் வரையும் பலி செலுத்தி முடிச்சார். இப்ப நம்ம புதிய மனுஷனுக்குரிய ஜீவியில ஞானஸ்தானத்திலிருந்து மரணம் வரையும் முடிவு வரையில் நிலை நின்றோம்னா இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே பலியினால எல்லா பலியும் நிறைவேற்றினார். அவருக்குள்ளாக நாமும் நம்மளுக்கான பலிகளை, நம்மளுக்குள்ள பங்கை கிறிஸ்துவுக்குள்ளாக இரத்தத்தினால் அப்பப்பொழுது கழுவப்பட்டு, ஒருவேளை வாய்ப்பே இல்லாம நான் மொட்டையடிக்க மாட்டேங்கிற அளவுக்கு பாவம் செய்யாம இருந்துட்டீங்கன்னா, பாவம் செய்யாமல் இருப்பது நல்லதுதான். ஆனா பாவமே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தத்தின் பலியை செலுத்தி முடிச்சோம்னா நாமும் இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள முதலாம் உயிர்த்தெழுதலுக்குரிய பரிசுத்தத்துல நாம் வாழ்ந்திருக்க முடியும். ஆகவே நம்மளுக்குள்ளும் போக்காடு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த போக்காடை என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப அந்த போக்காடுக்குரிய ஒரு விஷயத்தை நாம் கட்டுப்படுத்திட்டோம்னா, இரு மனதை ஒரு மனதாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்துட்டோம்னா நம்ம நிச்சயமாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு. இப்பொழுதும் முயற்சி பண்றேன், அப்புறம் என்னது, சபை ஆனாலும் ஆவேன், நோ சான்ஸ். அது உங்க வாயால சொல்ல வேணாம், நான் சபை ஆயிடுவேன்னு. அது மற்றவங்க சொல்லணும், இவரு நிச்சயமா சபை ஆயிடுவாரு அப்படிங்கிற அளவுக்கு உலகத்தார் மத்தியிலும் குடும்பத்திலும் எல்லாரிடத்திலுமே இந்த ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டோம் என்றால் அதற்குரிய ஒரு விஷயம்தான். முறையான வகையில நாம் நம்முடைய சத்தியத்துக்குள்ளாக, கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்குள்ளாக கீழ்ப்படிந்தோம்னா இதை நிறைவேற்றி முடிப்போம். நமக்கான பங்கை அங்கே நிறைவேற்றுவதற்கு தேவன் அற்புதமான ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். சரிங்களா? அப்படியாக நம்மளுடைய பலிகளை செலுத்தி முடிக்கலாம். இப்பொழுது நம்மளுக்கு இருக்கிறது 21ஆம் நாள், புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய கடைசி நாள் இருக்கு இல்லையா? அந்த நாள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த 7வது புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாள், 7ஆம் சபை காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுவும் ஒரு ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் ஆரம்பிச்சதே 1000 அரசாட்சியில தான். 1874 தான் 7ஆம் சபை ஆரம்பிச்சிருக்கு. இந்த நாள்ல நம்மளுடைய பலிகளை படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5:8. எல்லா புளிப்புகள், எல்லா பாவங்கள், எல்லா போதனைகள், எல்லா வகையான ஏரோதினுடைய எல்லா புளிப்புகளையும் கலந்து விட்டு என்ன எதுக்கு பண்ணணும்? துப்புரவு உண்மை, உண்மைனா சத்தியம், துப்புரவுனா அந்த உண்மைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. இதோடு நம்ம புளிப்பில்லாத, இந்த 2 புளிப்பில்லாத அப்படின்னா என்னது? மகாபரிசுத்தமான விசுவாசத்துமாகிய சத்தியத்துக்கு கேட்டு அதன்படி நடக்கிறதா புளிப்பில்லா மாவு. சரிங்களா? இந்த புளிப்பில்லா மாவை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்? பண்டிகையாக 7 நாள் அளவும் நம்மளுடைய முழு வாழ்க்கையுமே புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் பலிகளே 7 நாள்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே அன்றாட பலியாக சர்வங்க தகன பலியை செலுத்தணும். போஜன பலியாக சத்தியத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படியணும். ஏன்னா மீட்கும் பொருள் நம்மளுக்கு பங்கு இல்லை. ஆனாலும் மீட்கும் பொருளுக்குரிய ஒரு விஷயத்துல நாம் மாமிசீக ஜீவன்ல நம்ம படுகிற பாடுகள் பட்டு முடிச்சாதான் உலகத்துக்கு மீட்கும் பொருள் போய் கிடைக்கும். அதனால அதையும் நம்மளுடைய பலி இருக்குது. சரிங்களா? இன்டைரக்டா தான், டைரக்ட் இல்லை. அதே மாதிரி பாவ நிவாரண நாளினுடைய பலியில பாக்குறோம், காலை பலி செலுத்தப்பட்டாச்சு. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு பலி செலுத்தி முடிச்சாதான் திறன் கூட்டத்துக்குரிய வாய்ப்பே ஓப்பன் ஆகுது. அப்ப அதையும் பார்க்கிறோம். குற்ற நிவாரண பலி, நாம் மற்றவர்களுக்கு எதிராக நாம் சகோதர சகோதரிகள் சத்தியத்தில் உள்ளவங்களை எந்த அளவுக்கு நம் பலி செலுத்த வர்றோம்னா பலிபீடத்தின் மேல் அந்த பலியை காணிக்கையை வைத்து விட்டு முதலாவது போய் எங்க போய் சமாதானம் ஆகணும்? மத்தேயு 5:22, 23, 24 படிக்கிறோம். சமாதானமாக சக சகோதரனோடு இணக்கம் இல்லாம நீ என்ன பலி செலுத்தினாலும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
வந்தா எல்லாம் ஒன்னா தானங்க பரலோகம் போக முடியும். இந்த கை தேவையில்ல, கால் தேவையில்ல, கண்ணு தேவையில்லைன்னு போயிட்டு அங்கே போய் பரலோகத்தில் நிற்க முடியுமா? அப்ப சமாதானம் ஆயிதான் ஆகணும். சரிங்களா? அப்ப அந்த சமாதானத்துக்குரிய அந்த விஷயத்துல குற்ற நிவாரண பலியில எல்லா பலிகளையும் இந்த சமாதான பலியினால நம்ம நிறைவேற்ற வேண்டியவர்களா இருக்கலாம். இந்த சமாதான பலியில ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, புளிப்பை சேர்த்துக்கலாம். எதை சேர்த்துக்கலாம் சமாதான பலியில? இது அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல தொடக்கம் முதல் முடிவு வரையும் நாம் தேவனோடு தூரமாகும் போதுதான் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சமீபமாகிட்டே இருப்போம். அப்படி சமீபமாகும் போது இந்த பழைய மனுஷன் தான் புளிப்பு சேர்த்துக்கலாங்கிறது. பழைய மனுஷனை வச்சுக்கிட்டு புதிய மனுஷனை ஆதிக்கம் பண்ணி அவனை நான் சொன்னதை கேட்டு இங்க வாடா நீ அப்படின்னு கொண்டு போறது. அதான் அந்த புளிப்புங்கிறது பாவத்துக்கு அடையாளமாகவும் இருக்குது, பழைய மனுஷனுக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்குது. பழைய மனுஷனுடைய கிரியைகளை புதிய மனுஷனுக்குரிய நீதியின் கிரியைகளா மாற்றி வைக்கணும். அதனால சமாதான பலியில அதை அங்கீகரிச்சுக்கிறாரு. அது இவ்வாறாக எல்லா பலியும் நிறைவேற்றும் போது பான பலி அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் நல்ல ஊழியத்தை செஞ்சு பான பலியாக வார்க்கப்பட்டு போறேன், திராட்சை ரசத்துல என்னுடைய ரத்தத்திற்குரிய ஜீவனுக்கான எல்லாவற்றையும் நான் பலி செலுத்தி முடிக்கிறேன். அப்படிங்கும் போதுதான் நம்முடைய மரணத்துல பான பலி நிறைவேறுது. பான பலி நிறைவேற்றுதான் அசைவாட்டு பலி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பஸ்காவுக்கு 14-15 புளிப்பில்லா அப்ப பண்டிகை பஸ்கா பலி. சரிங்களா? அதையிலிருந்து வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்கு மறுநாள்னா என்னது? சாட்டர்டேக்கு மறுநாள்னா என்னது? வாரத்தின் முதல் நாள். அந்த ஒரு நாள்ல இந்த பஸ்காவுல இருந்து அந்த வாரத்தின் முதல் நாள் எந்த வாரம் வருதோ, எத்தனை நாள் கழிச்சு வேணாலும் வரலாம். 4 நாள், 5 நாள், 6 நாள் கழிச்சு கூட வரும். ஆண்டவரை பொறுத்தவரை 3ஆம் நாள்ல வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை மரித்தார், சனி, ஞாயிற்றுக்கிழமை 3ஆவது நாள் வாரத்தின் முதல் நாள். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, வயல்ல விளைஞ்சிருக்கிற வயல் தானியங்கள் விளைஞ்சிருக்கிறதுல முதல்னு நல்லா முத்தி இருக்கிற அந்த கதிர் இருக்குல்ல, அதை மட்டும் அறுத்துட்டு வந்து அங்கே கொண்டு அசைவாட்டு பலியாக செலுத்தணும். அப்ப 3ஆம் நாள்ல தான் அதை பண்ணணும்னா, கிறிஸ்து வெள்ளிக்கிழமை, அதாவது அந்த பஸ்கா 14ஆம் தேதி மரித்து பலிகள் எல்லாம் நிறைவேற்றி முடித்து 3ஆம் நாளாகிய வாரத்தின் முதல் நாள்ல முதல் கதிர்கட்டாக அவர் உயிர் தெழுத்து போனதான் அசைவாட்டு பலி. இதுல இருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 7 வாரங்கள் கழிக்கணுமா. அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 7 வாரங்கள்ல 7 × 7 49வது நாள் முடியும் போது அங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும். புரியுதுங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுங்களேன், 49 நாள் கழிச்ச 50வது நாள் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள். அது ஒரு பண்டிகை இருக்கு. அந்த பண்டிகை பேர் என்ன தெரியுங்களா? பெந்தகோஸ்தே நாள். அந்த பெந்தகோஸ்தே நாள்ல எல்லா தானியங்களையும் அறுத்து கொண்டு வந்து கர்த்தருக்கு அசைவாட்டு பலிகளாக செலுத்தணும். தானியங்களுக்குரிய கனிகளுக்குரிய எல்லா விஷயத்தையும் முதற் பலன்ல தான் என்ன பண்ணணுங்க, எல்லாத்தையும். அப்ப இந்த 7 வாரம் 7 சபைகளுக்கு அடையாளமா இருக்கு. இந்த 7 சபை காலம் முடியும் பொழுது எல்லா அறுக்கப்படுகிற தானியங்களும் அங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி சமர்ப்பிக்கப்படுகிறதுனுடைய ஆரம்பமாக தான் பெந்தகோஸ்தே நாள் முதலாய் அதை என்ன பண்றாங்க, தேவன் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அதை நிறைவேற்றி முடிங்கன்னு சொல்லி நம்மள்கிட்ட தேவன் இவ்வாறாக அந்த அசைவாட்டு பலியை பற்றி சொல்றாரு. சரிங்களா? இன்னும் ஒரு சில பலிகள்லாம் இருக்கு, எனக்கு தெரியல. ரத்த பலின்னு ஒண்ணு இருக்கு, ஒரே ஒரு வசனம் இருக்கு, அது என்னன்னு எனக்கு புரியல. ரத்த பலினா பாவ நிவாரணை பலியினுடைய ரத்தமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவராக இன்னும் ஒரு சில பலிகள்லாம் இருக்கு. ஆனா எல்லா பலிகளையும் ஒரே பலியினால் நிறைவேற்றி பரிபூரணமாக அந்த பலியை பூரண மனிதனாக அவர் செலுத்தியதுனால நாம் பழைய மனுஷனை ஒடுக்கி புதிய மனுஷனுக்குரிய ஜீவியத்தில் புதிய மனுஷனை பலி செலுத்தி முடிச்சோம்னா நம்ம நசரேய விரதத்தை நிறைவேற்றி பொருத்தனைகளை முடிக்கும் பொழுது நம்மளுடைய பலிகளும் அங்கீகரிக்கப்படும். குறிப்பில்லாத அப்ப பண்டிகையை முழு வாழ்க்கையிலும் துப்புரவு உண்மை என்னும் ஜீவியத்தோடு வாழ்ந்து புளிப்பை கலைந்து நாம் அந்த போக்காடாக இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடுக்குரிய அந்த பலியை செலுத்தி முடிக்கும் போது உலக ஆசீர்வாதத்தின் நியாய தீர்ப்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான வாக்குத்தத்தத்தின் ஜனங்களாக நாம் மாறுவதற்கு கிறிஸ்து நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக முன்னோடியாக இருந்த அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்கு ஏற்ற ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக எல்லாம் வல்ல பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற நம்முடைய இரட்சகர் எல்லா பலியிலையும் ஒரே பலியில் நிறைவேற்றி முடித்து நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்து எல்லா பலிகளையும் நிறைவேற்றி முடித்து அவருடைய சன்னிதானத்தில் உத்தமமாய் போயிட்டு இருக்க நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆம்.